பெங்கால் வாரியர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இன்ஸ்டால டிஎம் பண்ணி கேட்ட ஒரு டீம். ஸோ அந்த டீமோட அப்டேட் அண்ட் ரிட்டன்ஷன் அனலைசிஸ் ரெண்டுமே இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த டீம் கோச்சஸை ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கான அப்டேட் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம எந்தெந்த பிளேயரை இவங்க ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஃபசல், நிதேஷ், மணிந்தர் யாரெல்லாம் ரீடைன் பண்ணுவாங்க, யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க, எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்காக இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, one minute please. So friends, PKL சீசன் 11ல என்னோட ஃபேவரட் டீம் பெங்கால் வாரியர்ஸ் அப்படிங்கறத நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரியே நிறைய பெங்கால் வாரியர்ஸ் ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்ஸ்டால வர டிஎம் இப்போலாம் வந்து பெங்கால் வாரியர்ஸ் அப்டேட் கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி திட்டுற மாதிரி டிஎம்ஸ் அண்ட் கமெண்ட்லயுமே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் பெங்கால் வாரியர்ஸுக்கு போட்டுருவோமே அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இதில் இந்த வீடியோவில் வந்து ரிட்டன்ஷன் அனலைசிஸ் மட்டும் இல்லாமல் கோச்சஸ் பற்றின அப்டேட்டும் உங்களுக்காக நான் சொல்லிடுறேன். ஒரு சில அப்டேட் இருக்கு, அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் அப்டேட்குள்ளே போயிடுறேன். ஸோ ரிட்டன்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க NYPயா சைன் பண்ண 4 பிளேயர்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணுவாங்க. இது காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம் தான். அது பெங்கால் வாரியர்ஸ்லையும் நடக்க போகுது. ஸோ பெங்கால் வாரியர்ஸ் PKL சீசன் 11 பொறுத்த வரைக்கும் 4 பிளேயர்ஸை வந்து சைன் பண்ணி எடுத்திருப்பாங்க. யாஷ் மாலிக் அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் கார்னர் பிளேயர், அது இல்லாமல் மஞ்சித் சௌத்ரி அப்படிங்கிற லெஃப்ட் கவர் பிளேயர், அண்ட் தென் தீப் குமார் அப்படிங்கிற ரைட் கவர் பிளேயர், அண்ட் சுசில் கம்ரேக்கர் அப்படிங்கிற ஒரு ரைட் ரைடர். சுசில் கம்ரேக்கர் வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ட்ரைப். அவரை வந்து சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. அண்ட் சீசனும் நல்லாவே ஆரம்பிச்சாரு. பட் பாதிலே இன்ஜுரி காரணமா வெளியே போனதுனால பெருசா அவரால் சோபிக்க முடியல. பட் அடுத்த சீசனும் அவருக்கு பெங்கால் வாரியர்ஸ்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த 4 பேர் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் ஃபார் பெங்கால் வாரியர்ஸ். அண்ட் அன்டவுட்லி இந்த 4 பேர் அப்படியே ரீடைன் ஆக போறாங்க. ஸோ எனக்கு ஹாப்பி தான் இந்த 4 பேருக்கு. முக்கியமா சுசிலுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது, அதுக்கு நான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன். ஸோ 4 பேரும் அப்படியே ரீடைன் ஆக போறாங்க. அண்ட் இது இல்லாம வேற யார் அவங்க ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தன்மையில பார்த்தா அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, 3 தலைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். மணிந்தர் சிங், நிதேஷ் குமார், ஃபசல் அட்ராஜலி 3 பேரும் ரிட்டைன் ஆவாங்களா? 3 பேர்ல யாராச்சும் ரீடைன் ஆவாங்களா கடைசியில சொல்றேன். பட் அதற்கு முன்னாடி வேற யாராச்சும் ரீடைன் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் என்ட்ரி ஆகிறேன். ஒரு சில பிளேயர்ஸுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் அவங்க கண்டிப்பா ரீடைன் ஆகுவாங்களா, ரீடைன் பண்ணப்படுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா ரீடைன் ஆக போற பிளேயர் ஒருத்தர் வந்து நிதின் தன்கர் இன்ஜுரி காரணமா வெளியே போயிட்டாரு தான். பட் கடைசியா அவர் ஆடின டீம் பெங்கால் வாரியர்ஸ் அப்படிங்கும் போது ஸோ அந்த டீம்ல தான் அவங்களால ரீடைன் பண்ண முடியும். ஸோ நிதின் தன்கர் ரீடைன் பண்ணப்படலாம் அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா நிதின் தன்கர் ரீடைன் ஆவாரு. PKL சீசன் 12க்கு பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் சீசன் 11 சீசன் 10 நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. பொறுத்த வரைக்கும் ஒரு NIPயா இருந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு டீம்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு. ஒரு ரைடராகவும் சரி, அவர் டீம்ல அடுத்த லீடரை பாக்குறாங்க நிதின் அப்படிங்கிறது வந்து கிளியரா தெரியுது. ஸோ நிதின் தன்கர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டன்ஷன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். இது இல்லாம வேற யாராச்சும் அவங்க ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பெருசா யாருமே இங்க கிடையாது. மேபி ஆல்ரவுண்டரா இருந்த மகருத்ரா கார்ஜே அவரை வந்து ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. மகருத்ரா கார்ஜேவை பொறுத்த வரைக்கும் PKL இருந்திருக்காரு தான். இந்த சீசனுமே பெருசா எதுவும் பண்ணது கிடையாது. பட் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணதான் நான் கேள்விப்படுறேன். ஸோ அதனால மகருத்ரா கார்ஜே அவருமே இவங்களோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல இருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது இல்லாம வேற யாராச்சும் அவங்க ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பாஜி அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் கவர் பிளேயர். ஸோ இவரையும் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. சம்பாஜிக்கு அவ்வளவா சான்சஸ் வந்து கிடைக்கல தான். பட் இருந்தாலும் ஒரு ப்ரூவன் பிளேயரா டீம் கூட இருந்திருக்காரு அப்படிங்கும்போது சம்பாஜி ஆல்சோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டன்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ சம்பாஜி ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஆகாஷ் சௌவான் மாதிரியான பிளேயர்ஸுக்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு ஃபார் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து கிளப் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா எடுக்க போறாங்க முடிவு. ஸோ லெட்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நாம அந்த மெயின் பிளேயர்ஸுக்குள்ள வருவோமா. நான் ஃபர்ஸ்ட் மயூர் கடமை பத்தி சொல்லிடுறேன். மயூர் கடம் வந்து நம்பி எடுத்தாங்க ஒரு கவருக்கு, பட் பெருசா எதுவுமே பண்ணல. சோ மயூர் கடம் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணப்படுவார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். மயூர் கடம் நீடிக்க போறது கிடையாது. பெங்கால் வாரியர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனுக்குள்ள தான் விட போறாங்க. இது இல்லாம 3 முக்கியமான தலைகள், அதுல முக்கியமான பிளேயர் மணிந்தர் சிங்கை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா இவங்க வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மணிந்தர் சிங்கையே ரிலீஸ் பண்ணிட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்க. அண்ட் ஆக்ஷன்ல வந்து FVM யூஸ் பண்ணி திரும்ப தூக்கிட்டு வந்துருவாங்க. இதான் அவங்க காலங்காலமா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். சோ அதனால மணிந்தர் சிங் இப்ப இந்த சீசன்
சீசன் பெஸ்டா பர்ஃபார்மன்ஸும் பண்ணல, அதனால அவர் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் மனிந்தர் சிங் பெங்கால் வாரியர்ஸ் அது பிரிக்க முடியாத ஒரு உறவு. மேபி திரும்ப கம்மியான ரேட் கிடைச்சாருன்னா FBM யூஸ் பண்ணி தூக்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க, பட் இல்லாட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். ஸோ மனிந்தர் சிங்கை இவங்க அதாவது பெங்கால் வாரியர்ஸ் ரீட்டைன் பண்ண போறது கிடையாது PKL சீசன் 12 பொறுத்த வரைக்கும். அதை நான் இங்கேயே சொல்லிக்க விரும்புறேன். இது இல்லாம அடுத்த பிளேயர் வந்து நிதேஷ்குமார், ரைட் கார்னர் பிளேயர். நிதேஷ்குமார் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்தாரு. ஒரு நார்மல் டிஃபெண்டரா இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் நிதேஷ்குமார் மாதிரியான ஒரு பிளேயருக்கு ஒரு சீசன்ல 100 டேக்கிள் பாயிண்ட் எடுத்த ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்க ஒரு பிளேயருக்கு இது கொஞ்சம் ஆவரேஜான சீசன் தான். 50 பாயிண்ட் கிட்ட வந்திருப்பார்னு நினைக்கிறேன், பட் 50 ரீச் பண்ணல, 49 சம்திங் இதுல எடுத்திருப்பாரு. ஸோ இந்த நிதேஷ்குமாரை வந்து மேக்ஸிமம் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே கேள்விப்பட்டேன். நிதேஷ்குமார் ரிலீஸ் ஆனாலும் ஆக்ஷன்ல வேற ஏதாச்சும் ஒரு டீமுக்கு ரைட் கார்னருக்கு கண்டிப்பா போவாரு, ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளேயர். அண்ட் இது இல்லாம இவரோட பார்ட்னர் கார்னரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் கார்னர்ல ஃபசல் அட்ராச்சலி ஒவ்வொரு சீசனும் ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட் பண்ணுவாரு. அண்ட் டேக்கிள் அண்ட் கூடவே லீடர்ஷிப் அப்படின்னு வந்துட்டாலே தலைவன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த டீமுக்கு நான் பெரிய ஃபேன் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் காம்போ நிதேஷ்குமார் அண்ட் ஃபசல் அட்ராச்சலி சேர்ந்ததுனால தான். அண்ட் இந்த டீமோட இந்த 2 டியோவுமே ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ ஃபசல் அட்ராச்சலியும் பெங்கால் வாரியர்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. இந்த டீம் அதிகபட்சமான ரிலீஸை வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குஜராத் ஜெயண்ட்ஸ்க்கு அப்புறமா அதிகமான பிளேயர்ஸ் இந்த டீம் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் அவனோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஸோ இந்த ட்ரையோவும் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு தான் இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே, கோச்சாச்சு ரீட்டைன் ஆவாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். ஸோ கோச் ஃபர்ஸ்ட் இந்த கோச் யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு கோச், அவர் அசிஸ்டன்ட் கோச்சா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹெட் கோச்சா வந்து பொறுப்பெடுக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச்சா சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க, பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அசிஸ்டன்ட் கோச்சா இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன். அதாவது 2 பேருக்குமே புதுசு அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள வந்திருந்தாங்க. அவங்களோட ஒரு சில அப்ரோச்சஸ் கடைசி கட்டத்தில் ஒர்க் ஆகி இருந்தாலும் அதை அவங்க கத்துக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சீசன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமா பிரசாந்த் அப்படிங்கிற அந்த கோச், அவருக்கு அசிஸ்டன்ட் கோச்சா ஒரு பெரிய பொறுப்பு இருந்திருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் கோச்சா செமையா பண்ணிருக்காரு சேம் பெங்கால் வாரியர்ஸுக்கு கடைசி 2 வருஷத்துல. பட் ஹெட் கோச்சா அவர் அந்த பொறுப்பை கையில் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சில நுணுக்கங்களை கத்துக்கிறதுக்கு ஒரு சீசன் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் இப்போதைக்கு நான் கேள்விப்படுற விஷயம், அசிஸ்டன்ட் கோச்சை மட்டும் சேஞ்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஐ மீன் பிரவீனை மட்டும் தூக்கிட்டு வேற அசிஸ்டன்ட் கோச், ஐ மீன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான அசிஸ்டன்ட் கோச் அப்பாயிண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஹெட் கோச் பிரசாந்த் அவருக்கு மேலும் ஒரு வாய்ப்பு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. தமிழ் தலைவா ஸ்டேரானாவை தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போடாம பெங்கால் வாரியர்ஸ் மேனேஜ்மெண்ட் இவருக்கு மேலும் ஒரு சீசன் வாய்ப்பு தரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு, 1 more season. பட் இது எங்க முடிவாகும் அப்படின்னா இப்போதைக்கு அந்த டிசிஷன் அவங்களுக்குள்ள இருக்கு. மேபி வேற ஏதாச்சும் கோச்சஸ் வந்து அப்ரோச் பண்ணாலோ இல்ல இவங்க பண்ண போற கோச்சஸ் வந்து அக்செப்ட் பண்ணாலோ இது வந்து மேபி சேஞ்ச் ஆகலாம். அது வந்து மேனேஜ்மெண்டோட முடிவு தான். இப்போதைக்கு பிரசாந்த் தான் ரிட்டர்ன் ஆக போறாரு ஹெட் கோச்சா PKL சீசன் 12 பொறுத்த வரைக்கும். அசிஸ்டன்ட் கோச்சை மட்டும் இவங்க சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அப்டேட் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பல அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.